గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தராஜ சுவாமியே கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, கோவிந்தராஜ சுவாமியினுடைய கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 5வது நாளாக இன்று இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கும் வாகனம் மோகினி உற்சவம், பல்லக்கு உற்சவம், மோகினி அவதாரம். இதோ அந்த எம்பெருமான் மகாவிஷ்ணு மோகினியாக அவதாரம் எடுத்து அமிர்தத்தை கொண்டு வருவதற்காக இந்த மோகினி அவதாரத்தை எடுத்து அந்த அசுரர்களிடம் வென்று கொண்டு வருகிறார். அப்படி மோகினியாக மாறிய அந்த எம்பெருமான் இதோ இப்பொழுது பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு திருவீதி உலா வரும் காட்சியை மோகினி அவதாரமாக செவிக்கலாம். பக்தர்களே, இதோ அந்த மகாலட்சுமி தாயார் ஆக மகாவிஷ்ணு மோகினியாக அவதாரம் எடுத்து திருவீதி உலா வரும் காட்சியை செவித்து கொண்டிருக்கிறோம். இந்த மோகினி அவதாரத்தின், மோகினி உற்சவத்தின், பல்லக்கி உற்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி அருணா. பக்கத்திலே எம்பெருமானும் காத்திருக்க இருவருமாக சேர்ந்து அந்த திருவீதி உலா வரும் காட்சியை சேவித்து கொண்டிருக்கிறோம். திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 5வது நாளாக இன்று மோகினி அலங்காரத்திலேயும் பக்கத்திலே எம்பெருமானாகவும் திருவீதி உலா வரும் காட்சியை இதோ செவித்து கொண்டிரு. எதற்காக இந்த மோகினி அவதாரம் என்றால், லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திர ராஜதனையாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த மகாவிஷ்ணுதான் இங்கே லக்ஷ்மி அவதாரமாக, மோகினி அவதாரமாக எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் காட்சியை இதோ பல்லக்கிலே செவித்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், க்ஷீரசாகர மதனத்தின் பொழுது அந்த அமிர்தம், அதாவது பார்க்கடலை கடைந்த பொழுது வந்த வஸ்துக்களில் அமிர்தமும் ஒன்று. அதிலே அசுரர்களும் மானவர்களும் தானவர்களுமாக சேர்ந்து அதை எப்படி நம்முடைய கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சண்டையிட்டு கொள்ளுகிறார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த அமிர்தமானது தானவர்களிடம் சென்று விடுகிறது. அதை எப்படி திருப்பி கொண்டு வருவது? தானவர்கள் என்றால் அசுரர்கள். வாசுகி என்ற பாம்பை கயிறாக்கி, மந்தர மலையை மத்தாக்கி, பார்க்கடலை கடையும் பொழுது அந்த 16 வஸ்துக்கள் வெளிவந்தன. அதிலே மகாலட்சுமியும் ஒருவர், சந்திர சகோதரி என்று அழைக்கப்படுகிறார். மற்றும் உச்சைஸ்வர்யம், ஐராவதம், அமிர்த கலசம், காமதேனு, கல்பவருஷம், இப்படி விசேஷமான 16 வஸ்துக்களிலே இந்த அமிர்தமும் ஒன்றாக வெளிவந்து அதை யார் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு போராட்டம் நடத்தியதிலே தானவர்கள் கொண்டு சென்று விடுகிறார்கள். அவற்றை கொண்டு சென்று அவர்கள் விபரீதமாக அதனை சேவித்து அனைவரிடமும் சண்டையிடுவார்கள் என்ற நோக்கத்திலே மகாவிஷ்ணு ஒரு விளக்கத்தை, அதாவது தானே மோகினியாக மாறி அந்த அமிர்தத்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே மோகினியாக மாறுகிறார். இப்படி அந்த மோகினி அவதாரம் ஆவிர்பவிக்கப்பட்டது. அந்த மோகினியை இதோ நாம் விசேஷமான அலங்காரத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். தன்வந்திரி வடிவிலே வெளிக்கிளம்பிய உம்முடைய கையிலிருந்த அமிர்தத்தை
அசுரர்கள் பிடுங்கிக் கொண்ட பொழுது கதியற்ற அந்த தேவர்களை சமாதானப்படுத்திவிட்டு நீர் உடனே மறைந்து விட்டீர். தேவதேவா, உம்முடைய மாயா மகிமையால் அசுரர்கள் அப்பொழுது தங்களுக்குள்ள கலசத்தை உடையவர்களானார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். சேவித்துக் கொண்டிருக்கிறோம் கோவிந்தராஜபட்ட நகரத்திலே இருக்கும் அந்த கோவிந்தராஜ சுவாமியினுடைய கோவில் ராஜகோபுரத்தை. பக்தர்களே, இதோ பல்லக்கு உற்சவத்திலே தாயார் எழுந்தருள் இருக்கிறாள். மோகினி அவதாரமாக பெண்கள் எல்லாம் அந்த கோலாட்டத்தை ஆடிக்கொண்டு ஆண்டாள் கோவில் முன்னாலேயே, அந்த சன்னதி முன்னாலேயே அந்த கோலாட்டங்களை செய்து மங்கள வாத்தியங்களுடன் வேத மந்திரங்களுடன் திவ்ய பிரபந்த பாராயணதாரர்கள் இப்படியாக அனைவருமாக சேர்ந்து அந்த பகவானுடைய கைங்கரியத்திலே திருப்பதியிலே வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த கோவிந்தராஜ சுவாமி கோவிலிலே 5வது நாளாக இன்று இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது பல்லக்கிலே மோகினி அவதாரத்திலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய், ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியே நமஹா என்று சேவிப்போம். அப்படி சியாமாம் குசாசபி ருசாசபி வசயாசபி தனும் ததானிம் பிராப்தோசி துங்க குசமண்டல பங்குராத்வம் பீயூஷ கும்ப கலசம் பரிமுஷ்ய சர்வே திருஷ்ணாகுலா பிரதியுஸ்தவ ஸ்துதோரோஜ கும்பே என்று. அப்பொழுது நீர் சியாமள வர்ணமாகவும் வயதிலே நடு யவ்வனமாகவும் உன்னதமான குசமண்டலத்தால் சற்று வளைந்ததுமான உருவத்தை எடுத்துக்கொண்டு தோன்றினீர்கள். அசுரர்கள் அந்த அமிர்த கும்பத்தின் பொருட்டு உண்டான கலகத்தை விட்டுவிட்டு உம்முடைய வயிற்றிற்கு மேல் உதித்த ஸ்தன கும்பத்திலே காமம் கொண்டு உம்மை நோக்கி வந்தார்கள். அசுரர்கள் எப்பொழுதும், அதாவது தானவர்கள் என்று கூறப்படுபவர்கள், மானிட உருவத்தை பார்த்தது கிடையாது. அவர்கள் எப்பொழுதும் அசுரகுணம் கொண்டவர்கள். அப்படி அவர்களுக்கு அந்த மனிதர்களுடைய இயல்பு குணங்கள் தெரியாமல் போகவே புதியதாக பார்ப்பது போல் இதோ அந்த தாயாருடைய வலது தோளிலே கிளியானது அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. மோகினி அவதாரத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மகாலட்சுமியை. பக்தர்களே, மோகினி அவதாரம் எதற்காக என்றால், அந்த க்ஷீரசாகரத்திலே கிடைத்த அமிர்த மதனத்தின் பொழுது அமிர்தத்தை கொண்டு உபயோகமுள்ள மனிதர்களுக்கு கொடுத்து அவற்றை பருகச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மோகினி அவதாரம் எடுக்கப்பட்டது. அதே அமிர்தமானது அசுரர்களிடம் சென்றுவிட்டால் அவற்றை பருகி அவர்கள் வேறு விதமாக செயல்படுவார்கள். ஆகவே பக்தர்களே, அமிர்தம் என்பது அதுவும் ஓரளவிற்குத்தான் நாம் சாப்பிட முடியும். தேனை அதிகமாக உண்டு விட்டால் மயக்கம் அதிகமாகிவிடும். அதனால்தான் அந்த தேனீக்கள் கூட தேனை பருகும் பொழுது தமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சேகரித்து கொண்டு அந்த மகரந்தத்திலிருந்து உண்ணுமாம். அதிகமாக உண்டு விட்டால் மயக்கத்துடன் விழுந்துவிடும். அப்படி மனிதர்களுடைய அந்த குணத்தை கூட அளந்துதான் இப்படி மோகினி அவதாரத்தை எடுத்து அசுரர்களிடமிருந்து அந்த அமிர்தத்தை கொண்டு வரத்தான் இத்தனை செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதோ பல்லக்கிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அதன் பின் அவளுக்கு பாதுகாப்பாக எம்பெருமானும் பின்புறம், அதாவது பக்கத்திலேயே வந்து கொண்டிருக்கிறார். இப்படி எழுந்தள்ளியிருக்கும் அவர்கள் இருவரையும் நாம் நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இந்த அழகான காட்சியை எங்கிருந்து நாம் நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம் என்றால், கோவிந்தராஜ சுவாமி கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாக இன்று
இந்த மோகினி அவதாரத்தை நேரடி ஒளிபரப்பில் செவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோவிலானது பழைய காலத்திலே இந்த கோவில் இருக்கும் பகுதி கோவிந்தராஜப்பட்டணம் என்று அழைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் சித்திரக்கூடம் என்னும், அதாவது சித்திரக்கூடம் என்றால் சிதம்பரம், அந்த சிதம்பரத்திலே எழுந்தருளிருக்கும் கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் அப்பொழுது அங்கே அரசாண்டு கொண்டிருந்த அரசன் விஷ்ணுத்வேஷி. அதனால் அந்த எம்பெருமானை கடல் பகுதியில் வீசிவிட்டு பிராட்டிமார்களையும் சிவபெருமானுடைய ஆலயங்களை மட்டும் அபிவிருத்தி செய்து கொண்டு வாழ்ந்து வந்தானாம். அதை அங்கே இருக்கும் பக்தர்கள் ஓம் நமோ வெங்கடேசாய. பக்தர்களே, கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாக இன்று இதோ இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது மோகினி அவதாரம் பல்லக்கு உற்சவம். அந்த பார்க்கடலை கடைந்த பொழுது வந்த வஸ்துக்களில் இந்த அமிர்தமும் ஒன்று. அவற்றை கொண்டு வருவதற்குத்தான்
அந்த அசுரர்களிடமிருந்து மீட்டு வருவதற்குத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாள். இதோ அழகான அந்த ராஜ அலங்காரத்திலே தாயாரானவள் மோகினியாக வீற்றிருக்கிறாள். அவளை சேவித்து கொண்டிருக்கிறோம். நீர் சிரமமான சியாமளனான வர்ணமாகவும் வயதிலே நடுவ யௌவனமாகவும் உன்னதமான குசமண்டலத்தால் சற்று வளைத்ததுமான உருவத்தை எடுத்துக்கொண்டு தோன்றினீர். அசுரர்கள் அந்த கும்பத்தின் பொருட்டு உண்டான கலகத்தை விட்டுவிட்டு உம்முடைய வயிற்றிற்கு மேலுதித்த ஸ்தன கும்பத்திலே காமம் கொண்டு உம்மை நோக்கி வந்தார்கள். காத்வம் மிருகாட்சி விபஜஸ்வ சுதாமிமா மித்யாரூட ராக விவசா நபியாசோதோ மூத் விஸ்வசே மயி கதம் குலடாஸ்மி தைத்யா இத்தியால பன்னபி சுவிஸ்வசை தான தானி என்று. அதாவது, மான்விழி படைத்தவளே, நீ யார்? எங்களுக்கு இந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடு என்று காமத்தால் மதியிழந்து வேண்டிக் கொண்ட அவர்களிடம், அசுரர்களே, நான் ஒரு விபச்சாரி, என்னை எப்படி நம்புகிறீர்கள் என்று சொல்லி இன்னும் அவர்கள் நன்றாக நம்பும்படி செய்துவிட்டீர்கள் என்று அந்த மோகினி அவதாரத்திலே அவளையெல்லாம் இப்படியாக வர்ணிக்கிறார்கள். ஏனென்றால் தங்களுக்கு அந்த அமிர்தம் வேண்டும். அது மாணவர்களுக்கு சென்றுவிட்டால் அந்த அமிர்தம் கிடைக்காது என்று அவளை என்னென்னவோ கூறி அதாவது மயங்கும்படியாக இந்த அசுரர்கள் வார்த்தைகள் கூறுகிறார்கள். அவள் என்ன சாதாரணமானவளா? அதுவும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் அந்த மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலே இந்த மோகினியும் கூட ஒரு செயலாக செயல்பட்டு அப்படி அந்த அசுரர்களை ஏமாற்றி கொண்டு வரும் அவதாரம் தானே இந்த மோகினி அவதாரம். அதனால் எத்தனையோ விதமாக அவர்களுக்கு கூறி பார்க்கிறாள். ஆனால் அவர்கள் முரடர்கள், நாம் சொல்லும் வார்த்தைகளை கேட்கும் நிலையிலே அவர்கள் இல்லை. எப்படியாவது அந்த அமிர்தத்தை தாங்கள் கொண்டு சென்று அதை பருகி எவ்விதமாக வீணாக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் அவர்களுடைய மனநிலை உள்ளது. அப்படியாக அந்த அமிர்தத்தை கொண்டு வருவதற்கு எத்தனையோ பாடுபட்டு அவளிடமிருந்து அதை எப்படியாவது பறித்து விட வேண்டும் அவர்களிடமிருந்து தான் இந்த மோகினி அவதாரத்தை எடுத்தாள் அந்த பிராட்டி. இதோ அழகாக அலங்காரம் செய்து கொண்டு, எப்படி என்றால் அவர்களே பார்த்து மோகிக்கும் அளவிற்கு மோகினியாக மாறுகிறாள். அந்த அலங்காரத்தை நாமும் சேவித்து இப்படியெல்லாம் கூட இந்த நடனத்தை, அதாவது அவர்களிடம் ஏமாற்றிவிடும் செயல்களை கூட செய்கிறாளா என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அந்த அலங்கார பூஷிதளாய் இருக்கும் மோகினியை சேவித்து கொண்டிருக்கிறோம். மோகினி அலங்காரத்திலே மகாலட்சுமி தாயாரின் அருகிலே அந்த கோவிலிலே மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டு திருவீதி உலா வரும் காட்சியை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த சித்திரக்கூடத்திலே கோவிந்தராஜ சுவாமி பெருமாளையும் பிராட்டிமார்களையும் கடலில் வீசி எறிந்த பிறகு அங்குள்ள பக்தர்கள், அவர் யாருக்கும் அந்த அரசனுக்கு தெரியாமல் சென்று அந்த விக்கிரகங்களை திருப்பதிக்கு கொண்டு வந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அந்த விஷயத்தை தெரிந்த பகவத் ராமானுஜர் அந்த விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து, அதே போல் மற்றொரு விக்கிரகங்களையும் செய்து வைகானச ஆகம முறைப்படி அந்த விக்கிரகாராதனைகளும் கைங்கரியங்களும் நடைபெறுமாறு செய்தாராம், ஏற்பாடு செய்தாராம். அப்பொழுதிலிருந்து தான், அதாவது சுமார் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு என்று கூறுகிறார்கள். ஆனால் 17ஆம் நூற்றாண்டில்தான் இவை அனைத்தும் நடைபெற்றன என்றும் அந்த ஏடுகள் குறிப்பிடுகின்றன. அப்படிப்பட்ட சிறந்த கோவில், திருப்பதி நகரத்திலேயே மிகவும் பெரிய கோவிலானது கோவிந்தராஜ சுவாமி கோவில்.
இதை முன்பொரு காலத்திலே கோவிந்தராஜ பட்டணம் என்றுதான் கூறுவார்கள். அதன் பிறகுதான் திருப்பதி நகரம் என்று அழைக்கப்பட்டது. இவர் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய மூத்த சகோதரர் என்றும், அந்த மூத்த சகோதரரிலே இவர்தான் இங்கே சயன கோலத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். எதற்கு இங்கே சயன கோலம் என்றால், பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்திலே அங்கே ரங்கநாத பெருமாள் சயன கோலத்திலே இருக்க, கலியுக வைகுண்டமான திருப்பதியிலே இதோ கோவிந்தராஜர் இங்கே சயன கோலத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அந்த சயன கோலம் எதற்கென்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய சகோதரனான திருவேங்கடமுடையானுக்கு பக்தர்கள் சமர்ப்பிக்கும் காணிக்கைகளை எண்ணிக்கை செய்து, அதனால் அலுத்துவிட்ட அந்த சரீரமானது சற்று ஓய்வெடுப்பதற்காக வந்து இங்கே சயனித்திருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். அந்த காணிக்கைகளை அளக்கும் கருவி மரக்கால் என்று கூறப்படுகிறது. மரக்கால் படி. அதை தன்னுடைய தலையின் கீழ் வைத்துக்கொண்டு அந்த சயன கோலத்திலே எழுந்தருளியிருக்கிறார் எம்பெருமான் கோவிந்தராஜ சுவாமி. ஸ்ரீ பூ நீலா சமேத புண்டரீகவள்ளி தாயார் இங்கே எழுந்தருளியிருக்கிறாள். அப்படி அந்த கர்ப்பகிரகத்திலே சயன கோலத்திலே எழுந்தருளியிருக்கும் கோவிந்தராஜ பெருமாளுடைய சன்னதியிலே தேவர்கள் அனைவரும் கூட அவரை செவித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ தாயாரின் அழகு பார்ப்பதற்காக அங்கே கண்ணாடியும் வைத்திருக்கிறார்கள். சாதாரணமாக பெண்கள் எப்பொழுதும் தங்களை அழகு பார்த்து கொண்டே இருப்பார்களாம். அதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருளிருக்கும் ஆண்டாள் கூட அந்த எம்பெருமானுக்காக தொடுத்த புஷ்ப மாலைகளை தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டு அந்த கோவிலின் உள்ளே இருக்கும் கிணற்றிலே தன்னுடைய அழகை பார்ப்பாளாம். ஏனென்றால் அந்த காலத்தில் கண்ணாடி என்பது கிடையாது. ஆகையால் பெரியாழ்வார்க்கு தெரியாமல் மாலைகள் தொடுத்து அதை தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்டு அதன் பிறகு கிணற்றிலே தன்னுடைய அழகை பார்த்து கொண்டு எடுத்து வைத்து விடுவாளாம். அது தெரியாமல் பெரியாழ்வார் கொண்டு சென்று அந்த பகவான் ரங்கநாதருக்கு சாத்துவாராம், ரங்கமன்னாருக்கு. இப்படியாக அழகை பார்ப்பதிலே அந்த காலத்திலேயே அவள் ஏற்பாடு செய்ததுதான் இந்த கண்ணாடி. அப்படி அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் வேளையில் கண்ணாடியை பார்த்து தன்னுடைய அழகினை தானே பார்த்து ரசித்து கொள்ளுவாளாம். அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி தாயார் ஆண்டாள் இதோ இங்கே மோகினியாக பல்லக்கு உற்சவத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறாள். திருப்பதி நகரத்திலே எழுந்தருளியிருக்கும் அந்த கோவிந்தராஜ சுவாமி கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாக இன்று பல்லக்கிலே மோகினி அவதாரத்திலே தாயாரை சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இவ்வளவு விசேஷமான కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. గొడుగుల నీడల గోవిందరాజు, గుడిగొన్న పడగేల గోవిందరాజు, గొడుగుల నీడల
గోవిందరాజు గుడిగొన్న పడగేల గోవిందరాజు కుడి ఎడమ కాంతల గోవిందరాజు కుడి ఎడమ కాంతల గోవిందరాజు పొడి సాగే పౌజుల గోవిందరాజు పొడి సాగే పౌజుల గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు గొప్పేటి వింజామరల గోవిందరాజు గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు గొప్పేటి వింజామరల గోవిందరాజు కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు కుప్పి కటారములతోడి గోవిందరాజు కుప్పి కటారములతోడి గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు గొరబు సింగారాల గోవిందరాజు కురులు దూవించుకొని గోవిందరాజు గొరబు సింగారాల గోవిందరాజు కురులు దూవించుకొని గోవిందరాజు తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి కురిసి వరములెల్ల గోవిందరాజు కురిసి వరములెల్ల గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొలువై ఓం నమో வெங்கடேசாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பக்தர்களே, இவ்வளவு நேரம் அந்த மோகினி அவதாரத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அந்த மோகினி அவதாரத்துடன் இருக்கும் மற்றொரு பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணர், அதாவது கோவிந்தன் என்று சொல்லுவார்கள். அந்த கோவிந்தனை பற்றி கூட சற்று தெரிந்து கொள்ளலாமே. கோவிந்தன் என்றால் கோக்களை பரிபாலனம் செய்யும் கோபாலன் என்றும், அப்படிப்பட்ட அந்த கோபாலன் கோவிந்தன் தான் இங்கே கோவிந்தராஜ சுவாமியாக நமக்கு எழுந்தருளி இதோ இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இந்த கோவிலிலே. அந்த கோவிந்தன் எப்பொழுதும் கூட பசுக்களோடுதான், அதாவது கோபாலன் அந்த பசுக்களுடன் எப்பொழுதும் இருந்து அவற்றை மேய்க்கும் ஒரு சிறுவனாக, யாதவ சிறுவனாகத்தான் அவர் வெளிப்பட்டாராம். அந்த யதுகுல திலகன் என்றும் யாதவ வம்சத்தின் அரசன் என்றும் அழைப்பார்கள். அப்படி அவனுடைய ஜனனத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது தேவகி வசுதேவனுக்கு மகனாக பிறந்து அதன் பிறகு அங்கே
யசோதா நந்தகோபனுக்கு வளர்ப்பு மகனாக வளர்ந்தவன் தான் இந்த கேசவன், மாதவன், கோவிந்தன் என்று. பக்தர்களே, இந்த மாதம் தெலுங்கிலே ஜேஷ்ட மாதம் என்று கூறுவார்கள். இந்த அதிக ஜேஷ்ட மாதத்திலே நாம் ஏதாவது தானங்கள் செய்தால் அதிக பலனை கொடுப்பார்கள் அந்த பகவான். அப்படி தமிழிலே வைகாசி மாதம் 13வது நாள் புதன்கிழமை விசேஷமான இந்த நாளிலே நமக்கு அந்த பகவான் எழுந்தருளிச் செய்கிறார். மோகினி அவதாரத்திலேயும் பகவானாகவும் கோவிந்தராஜ சுவாமி கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 5வது நாளாகின்று. கோபுரத்தை தரிசிக்கும் பொழுது எவ்வளவு விசேஷங்கள், அதாவது வண்ண வண்ணமாக மாறுகின்றன. கலை நுட்பத்தால், தொழில் நுட்பத்தால் இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்து வண்ண மின் விளக்குகளாலும் புஷ்பங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்ட இந்த கோவில் கலியுக ஸ்வர்க்கமாக, பூலோக வைகுண்டமாக நமக்கு தென்படுகிறது. உண்மையான வைகுண்டத்தை நாம் நேரடியில் சென்று எப்பொழுது பார்க்கிறோமோ தெரியாது. ஆனால் இந்த திருப்பதி நகரவாசிகள் மற்றும் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் கூட இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்துள்ளார்கள். SVBC தொலைக்காட்சி மூலம் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் இத்தனை அழகான காட்சிகளை. இதோ அந்த மோகினி அவதாரத்திலே எம்பெருமானும் மகாலட்சுமியாக, அந்த மகாலட்சுமி மோகினியாகவும், பக்கத்திலே அந்த எம்பெருமானும் பல்லக்கிலே வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த அஷ்டமி, சிராவண பகுள அஷ்டமி அன்று ரோஹிணி நட்சத்திரத்திலே கிருஷ்ணாவதாரம் ஏற்படுத்தியது. அந்த கிருஷ்ணாவதாரத்திலே இரவிலேதான் அவருடைய ஜனனம். அப்படி கம்சனுக்கு 8வது தேவகி வசுதேவருடைய சந்தானத்திலே 8வது கர்ப்பத்திலே வரும் குழந்தையால் தான் தனக்கு மரணம் என்று அந்த ஆகாசவாணி அசரீரி கூறியதிலிருந்து பயந்து கொண்டு கம்சன் மற்ற 6 குழந்தைகளையும் சம்ஹரித்தான். அதன் பிறகு 7வது குழந்தை மாயையாகிவிட்டது. 8வது அஷ்டம கர்ப்பத்திலேதான் அந்த கண்ணபிரான் அவதரித்தான். அப்படி இங்கே இருந்தால் அவனை சம்ஹரிக்க முடியாது என்ற எண்ணத்திலே பகவான் அந்த மாயையை ஏற்படுத்தி வசுதேவரிடம் அந்த குழந்தையை கொடுத்து கூடையில் சுமந்து சென்று யமுனா நதிக்கரையை தாண்டி ஆயர்பாடிக்கு சென்று அங்கே அந்த குழந்தையை யசோதாவின் அருகிலே அந்த குழந்தையை வைத்துவிட்டு, யசோதா பிரசவித்த அந்த மாயை பெண் குழந்தையான அந்த குழந்தையை கொண்டு வந்து இந்த தேவகியின் அருகிலே வைத்து விடும் பொழுது அந்த மாயையானது தெளிந்து விடுகிறது. அப்படி ஏற்பட்டு அந்த அவதாரம்தான் கிருஷ்ண அவதாரம். அந்த கிருஷ்ணருக்கு எத்தனை லீலைகள் தெரியுமோ அத்தனையும் அவர்கள் அங்கே பக்தர்களிடமும் மாயர்பாடி பெண்களிடமும் அந்த கோகுலத்திலே பிருந்தாவனத்திலே அனைவர்களிடமும் தீராத விளையாட்டு பிள்ளை என்ற பெயரெடுத்தவன். இதோ தாயார் அந்த அழகினை கண்ணாடியில் பார்த்து தன்னை தானே மறந்து கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள். பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு இருக்கும் மோகினி அவதாரத்தை செவிக்கலாம். நமக்கு அத்தனை விதமான நலங்களும் மங்களங்களும் உண்டாகட்டும். பக்தர்களே, இந்த விசேஷமான 5வது நாளிலே இந்த பல்லக்கு உற்சவிலே இருக்கும் மோகினியை சேவிப்பதுதான், மோகினி அவதாரத்தை சேவிப்பதுதான் மிகவும் விசேஷம். அப்படி அந்த அசுரர்களை எப்படி தன்னுடைய வசப்படுத்தி அந்த அமிர்தத்தை கொண்டு வந்தாளோ அந்த பாசுரங்களிலே விவரித்துள்ளார்கள் ஆழ்வார்கள். அப்படியாக இதோ இப்பொழுது நாம் அந்த மோகினி அவதாரத்திலே எழுந்தள்ளிருக்கும் பல்லக்கிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்படியாக வளர்ந்து அந்த தேவகி வசுதேவருக்கு மைந்தனாக அமர்ந்தவன் அதன் பிறகு யசோதா நந்தகோபனுக்கு நந்தகோபாலனாக வேணுகான லோலனாக வளர்ந்து ஆயர்பாடி மக்களை மகிழ்ச்சிப்படுத்தினான். அப்படிப்பட்டவன்தான் பின்னால் கோவிந்தனாகினான், கோபாலனாகினான். அவருக்கு
சிறு வயதிலிருந்தே கோக்கள் என்றாலும் குழந்தைகள் என்றாலும் மிகவும் விருப்பம். அப்படி யமுனா நதிக்கரைக்கு சென்று அங்கே அந்த புல்லாங்குழலை வேணுகானத்தை வாசிக்கும் பொழுது ஆனிரைகள் அந்த வேணுகானத்தை கேட்டுக்கொண்டே அப்படியே நின்று விடுமாம். அப்படி யமுனா நதிக்கரை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அந்த வசுதேவர் குழந்தையை கூடையிலே தலைமீது வைத்து கொண்டு சென்ற பொழுது முதலில் யமுனை நதி பொங்கி வழிந்து கொண்டிருந்தது அந்த வசுதேவருக்கு இடை வழிவிடாமல். அதன் பின்பு உலக காரியத்திற்காக மக்களின் நன்மைக்காக கம்சனின் துன்புறுத்தலிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக யமுனா நதிக்கரையானது தானே வழிவிட்டதாம் வசுதேவர் செல்லும் பொழுது. ஆக அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அந்த ரேப்பள்ளியிலே அந்த ஆயர்பாடி பெண்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய தீராத விளையாட்டு பிள்ளை செயலால் அவர்களை மகிழ்விப்பானாம் பகவான். அப்படி மகிழ்விக்கும் ஒரு நிகழ்வானது ஒரு முறை தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து வெண்ணெயை திருடுவதற்காக ஒரு இல்லத்திற்கு சென்ற பொழுது அங்கே அந்த சிநேகிதர்களை அழைத்து கொண்டு வெண்ணெயை திருடி கொண்டு வந்து தானும் தின்று அவர்களுக்கும் கொடுக்கும் பொழுது அந்த ஆயர்பாடி பெண்ணின் வீட்டிலே கைது செய்யப்பட்டான் அந்த கிருஷ்ண பகவான். கைது செய்யப்பட்டான் என்றால் அவனை கையும் களவுமாக பிடித்து கொண்டாளாம். பிடித்து கொண்டு யசோதாவிடம் செல்லுகிறாள். யசோதாவிடம் சென்று புகார் கொடுப்பதற்காக அந்த கண்ணபிரானை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது, யசோத, உன்னுடைய மகன் என்னுடைய வீட்டிலே வெண்ணெயையும் நெய்யையும் திருடிவிட்டான், பார் கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறும் பொழுது யசோதை சிரித்தாளாம். நான் இவ்வளவு கூறியும் நீ சிரித்து கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய கள்ளபிரானை பார் என்று பார்க்கும் பொழுது நீ பிடித்து கொண்டு வந்தது என்னுடைய கண்ணபிரானை அல்ல, உன்னுடைய பிள்ளை என்றாளாம் யசோதை. இல்லையே, உன்னுடைய பிள்ளைதான் கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்திருக்கிறேன் பார் என்று கூறும் பொழுது அப்பொழுது பார்த்தால் அந்த அயற்பாடி பெண்ணின் மகன்தான் அவளுடைய கையிலே பிடிபட்டிருக்கிறான். இது எப்படி மாயமானது என்று பார்க்கும் பொழுது அவன்தான் தீராத விளையாட்டு பிள்ளையாயிற்றே. ஆகவே என்னையா நீ என்னுடைய தாய்க்கு காட்டி கொடுக்கிறாய் என்று வழியிலேயே அவனது கையை உருவிக்கொண்டு அந்த அயற்பாடி பெண்ணின் மகனை கைப்பிடிக்க செய்துவிட்டு மாயமாகிவிட்டான் மாயக்கண்ணன். அப்படி தீராத விளையாட்டு பிள்ளையாக வளர்ந்து அந்த வருணனின் பாதிப்பால் பாதிக்கப்பட்ட ஆயர்பாடி அந்த கோவர்தனகிரியில் இருக்கும் பசுக்களையும் கோவர்தனகிரி மக்களையும் ஒரு வார காலம் துன்புறுத்திய இந்திரன் அவனுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்று தன்னுடைய சுண்டு விரலால் அந்த கோவர்தனகிரியை தாங்கி அந்த மக்களையும் ஆனிரைகளையும் காத்தவன். ஆயர்பாடி மாளிகையில் அப்படி அந்த கண்ணபிரான் அனைவரையும் காத்தவன் அந்த கோவர்தனகிரியின் கீழே. அப்படிப்பட்டவன்தான் கோக்களுக்கு காக்கும் பசுபாலகன், கோபாலன், பூபாலன் என்று அவனுக்கு பெயர் வந்தது. ஆக அந்த கோபாலன் தான் இங்கே கோவிந்தனாக எழுந்தருளி கோவிந்தராஜ சுவாமி கோவிலிலே ஸ்ரீ பூ நீலா சமேத புண்டரீகவள்ளி தாயாருடன் இங்கே எழுந்தருளி சயன கோலத்திலே பக்தர்களை அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும் அந்த கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாகி இன்று பல்லக்கிலே மோகினி அவதார உற்சவத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இதோ அலுப்பே என்பது இல்லாமல் அந்த பெண்டிர்களும் அனைவரும் கூட கோலாட்டத்தை ஆடி
அவனுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். இந்த கோலாட்டம் மட்டும் இல்லை, பஜனைகள், வேத மந்திரங்கள், திவ்ய பிரபந்த பாராயணங்கள் மற்றும் கேரள வாத்தியங்கள் இப்படியாக வரிசையாக தங்களுடைய பக்தியை கைங்கரிய உருவிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். பகவானை சேவிக்கும் பொழுது பக்தியுடன் சேவிக்க வேண்டும், பக்தியுடன் அனைத்து கைங்கரியங்களும் சமர்ப்பிக்க வேண்டும். இதோ அழகான அந்த தாயார் எப்படி அமைந்திருக்கிறாள் என்றால், அலங்கார பூஷிதளாய் மோகினியாக விசேஷமான அலங்காரங்களிலே பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு அந்த தாயார் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறாள். மோகினி அவதாரத்திலே ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியே நமஹ, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹ, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். பல்லக்கிலே எழுந்தருளியிருக்கும் அந்த கைங்கரியத்திற்கு அர்ச்சக சுவாமி கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். கோவிந்தராஜ சுவாமியினுடைய ராஜகோபுரம் 11 கலசங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட மிகவும் உயரமான அந்த ராஜகோபுரத்தை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பக்கலைகள் அனைத்தும் கூட சோழ மன்னர்களால், அதாவது அங்கே சித்திரக்கூடத்திலே எப்படி அந்த கோவில் அமைக்கப்பட்டதோ அதேபோல் நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்த திருப்பதி நகரத்திலே கூட அனைத்து கோவில்களும் மிக விசேஷமான சிற்பக்கலைகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிந்தராஜ சுவாமி கோவில் வளாகத்திலே கோவிந்தராஜ சுவாமி பெருமாளுக்கு வலது பக்கத்திலே, தெற்கு பக்கத்திலே பார்த்தசாரதி பெருமாள், ருக்மிணி பிராட்டியும், அங்கே பக்கத்தில் அதற்கு பக்கத்திலே ஆண்டாள் சன்னதியும், அந்த கோவில் வளாகத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராகவும், மற்றும் வெளிப்பிராகாரத்திலே அனைத்து கோவில்களும் சுதர்சன சக்கரத்தாழ்வார்பட ఎమ్మె కాడు కదే దేవుడు, ఎమ్మె కాడు కదే దేవుడు, కుమ్మరించి కుమ్మరించి మేలు గోవిందరాజు, ఎమ్మె కాడు కదే దేవుడు, కుమ్మరించి మేలు గోవిందరాజు, ఎమ్మె కాడు కదే దేవుడు, ఎమ్మె కాడు కదే దేవుడు. గొల్లెతలిందరు కొలువు సేయగ అల్లదే సరసమాడుచు, గొల్లెతలిందరు కొలువు సేయగ అల్లదే సరసమాడుచును, తెల్లని కన్నుల తేట చూపులతో, తెల్లని కన్నుల తేట చూపులతో, పొల్లున నవ్విని గోవిందరాజు, తెల్లని కన్నుల తేట చూపులతో, పొల్లున నవ్విని గోవిందరాజు, ఎమ్మె కాడు కదే దేవుడు, కుమ్మరించి మేలు గోవిందరాజు,
రాజు ఎమ్మె కాడు కదే ఈ దేవుడు. పడతులిద్దరూ పాదాలొత్తగా అడవి వారల కుచములంటుచును. పడతులిద్దరూ పాదాలొత్తగా అడరి వారల కుచములంటుచును. వెడగు మాటలు వేవేలాడుతాను, వెడగు మాటలు వేవేలాడుతాను, కొడుకున్న నేను గోవిందరాజు. వెడగు మాటలు వేవేలాడుతాను, కొడుకుంగా నేను గోవిందరాజు ఎమ్మె కాడు కదే ఈ దేవుడు. కుమ్మరించి మేలు గోవిందరాజు ఎమ్మె కాడు కదే ఈ దేవుడు. పూవారు వద్దనే ఉండగా జాడువలపులు చల్లుచును. ఊడిగ పువ్వారు వద్దనే ఉండగా జాడువలపులు చల్లుచును. వేడుకతో శ్రీ వెంకటాద్రి మీద, వేడుకతో శ్రీ వెంకటాద్రి మీద కూడి నిందరిని గోవిందరాజు. వేడుకతో శ్రీ వెంకటాద్రి మీద కూడి నిందరిని గోవిందరాజు ఎమ్మె కాడు కదే ఈ దేవుడు. కుమ్మరించి మేలు గోవిందరాజు ఎమ్మె కాడు. ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருப்பது 5வது நாளாக மோகினி அவதாரம் பல்லக்கு உற்சவம். இதோ ஜிஆர் சுவாமிகள் அனைவரும் கூட அந்த பிரம்மோற்சவத்தின் 5வது நாளாக இன்று பங்கு கொண்டு பகவானையும் தாயாரையும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயாருடைய சௌந்தரியமானது எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, மான்விழி படைத்தவளே நீ யார், எங்களுக்கு இந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடு என்று காமத்தால் மதியிழந்து வேண்டிக் கொண்ட அவர்களிடம், அசுரர்களே நான் ஒரு வியபச்சாரி, என்னை எப்படி நம்புகிறீர்கள் என்று சொல்லி இன்னும் அவர்கள் நன்றாக நம்பும்படி செய்து விட்டீர்கள். இதோ அந்த
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।